இட்லி சப்பாத்திக்கு அருமையான சைட் டிஷ் காளான் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லா ஸ்பைஸஸும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. 8 முந்திரியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 7-8 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளியும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பும் பிரிஞ்சலையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், டேஸ்ட்டுக்கான சால்ட்டையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இலைகளை சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் விழுது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சுட சுட உங்களுக்கு காளான் குருமா ரெடி ஆயிரும். தேங்க்யூ.